நாளில் 2 பாட்டு எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் முதல்ல எம்எஸ் விஸ்வநாதன் தான் முடிவு எடுத்திருந்தேன். அவரை போய் நான் சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார், என்ன உங்கள் படம் பண்ணுறதில்ல, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாராயணா இந்தா நம்ம காரைக்குடி என்ன வந்திருக்காரு, என்ன பேசிக்கன்னாரு. ரொம்பலாம் இல்லை, இன்றைக்கி மாதிரிலாம் கோடியெல்லாம் கிடையாது. அன்றைக்கி கோடிங்கிறது அன்றைக்கி தனுக்கோடி மட்டும்தான். இன்றைக்கி எது கட்டினாலும் கோடி, எல்லாம் கோடி. நாராயணன் சொன்னார், இன்றைக்கி நாங்கள் 40,000 ரூபா வாங்கிட்டு இருக்கோம், அது குறையாமல் கொடுத்தீங்கன்னா மற்றதெல்லாம் அண்ணன் பேசுவாருன்னு. நான் மனதுக்குள்ளே வச்சுருந்தது 10,000 ரூபா. 15-20 கூட வேறு ஏதாவது குறைச்சி கூட்டலாமான்னு யோசிச்சிருக்கலாம். 40 கேட்குறாரு, இன்னும் 30 ரூபா எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட போய், அண்ணே நான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் டீட்டெயிலாம் பேசிட்டு வர்றேனே அப்படின்னு கௌரவமாக சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ தான் அன்னக்கிளி ஓடி அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. இளையராஜான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் மக்களுக்கு மத்தியில் வர்றார். அவரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே இருந்து சாந்தோமுக்கு போனோம். கிட்டத்தட்ட ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வெளியே வரணும். அது மாதிரி ஒரு வீட்டினுடைய அமைப்பு, ஒரு அறை, பக்கத்தில் ஒரு சமையல் ரூம், அந்த அறைக்கு ஒட்டி ஒரு சின்ன பூஜை ரூம். முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணுன்னு நான் இந்த படமெல்லாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். சார் உங்களை எனக்கு தெரியும், உங்கள் படத்துக்கு நான் கிட்டார் வாசிச்சிருக்கேன், பி குமார்கிட்ட நான் வாசிச்சிருக்கேன், அதனால் உங்களை பற்றி எனக்கு அறிமுகம் தேவையில்லைன்னார். அப்படியா, நீங்கள் எப்போ ஊரில் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க, காரைக்குடி எங்கே இருக்குதுன்னு கேட்காம உங்களை தெரியும், உங்கள் படத்துக்கே நான் கிட்டார் வாசின்னு சொன்னார். அது அவருடைய மிகப்பெரிய பெருந்தன்மையாக நினச்சேன். இளையராஜான்னு ஒரு பெரிய ஆள் உருவாகிறாரு, அடுத்தவனாக இருந்தால் சொல்லவே மாட்டேன். ஆனால் அவர் சொன்னார், சரி என்ன சம்பளம் கொடுக்குறதா இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கார் பாஸ்கர். நான் 5,000 ரூபாய்ன்னு சொன்னேன். இன்னும் சிரித்தார். ஒரு கூட ஒரு 2-3 ரூபா சேர்த்து வரக்கூடாதா, ஏன் இந்த 5 ரூபாய்க்கு பண்ணுங்களேன். இல்லை இல்லை, நாங்கள் 3 சகோதரர்கள் இருக்கோம், அட்லீஸ்ட் ஆளுக்கு 2 ரூபா வேண்டாமான்னு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுவேன், அவங்க எனக்கு மற்ற ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், சரி வேண்டாம், 10 வேண்டாம், நான் சொன்னால் 5 வேண்டாம், ஒரு 7,500 ரூபாயை கொடுத்துட்றேன், 7,500 கொடுத்துட்றேன்னு. அவர் சொன்னார், 7,500ங்கிற நம்பர் ரொம்ப மோசமாக இருக்குது, அது எல்லாம் சொல்கிறோம்ல 7,500 சனின்னு சொல்லுவோம், அதான் அவர் சொல்கிறார் 7,500 வேண்டாம் 8,000 கொடுங்கன்னார். அவருக்கு நான் கொடுத்த பணம் 8,000 rupees.